So hello all, Vinod here from Engineering Academy. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா thermal conductivity. Okay, so already ஒரு 4 videos 4 to 5 videos heat transferல அப்லோட் பண்ணியிருந்தேன். So I'm continuing that. So இது வந்து thermal conductivity. See, thermal conductivity already என்னன்னு பார்த்துட்டோம். 4 years law of heat conductionல heat transfer rate is equal to minus K into dt by dx அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது அதில் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் ஏ அப்படின்றது வந்து ஏரியா விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் டிடி பை டிஎக்ஸ் அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட், அதாவது ஸ்பேஸை பொறுத்து, ஓகே, அதாவது எக்ஸ் டைரக்ஷனை பொறுத்து எவ்வளோ டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படின்றது இது இண்டிகேட் பண்ணுது. கியூனா என்னன்னு தெரியும், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு ஜூல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்னன்றது தெளிவாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா the heat transferred per second. ஓகே, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோஜூல் per செகண்ட் ஆர் 5 கிலோவாட் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்டுக்கு 5 கிலோஜூல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ தமிழ் அப்படின்றதுனால என்னால் சரியாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, பட் த மீனிங் இஸ் சம்திங் லைக் for 1 second how much amount of heat is getting transferred. Okay, so that is what heat transfer rate is. Okay, so இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே, that is thermal conductivity அப்படின்னா என்ன அப்படின்றதோட மீனிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் மீனிங் சொல்கிறேன், அதிலிருந்து நம்மளால் பெருசாக எதுவும் வாட் ஐ கேன் சே ரொம்ப அதிலிருந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக அந்த மீனிங்கும் தெரியாது. பட் ஸ்டில் வாட் இஸ் கே ஃப்ரம் மேத்தமெட்டிக்கலி? ஓகே, கே இஸ் ஈக்குவல் டு Q, and I'm bringing this A this side and dt by dx this side. Okay, and I know மைனஸ் எதுக்கு போடுறோம்னா இந்த dt by dxக்காக தானே. ஸோ நான் மைனஸை இதோட சேர்த்து வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் எதுக்கு அப்படின்ற ரீசனும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ நான் இது என்ன தெர்மல் கண்டக்டிவிட்டி மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சிம்பிள், நான் ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்லாப். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு வால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் கன்சிடர் a wall. So we will assume that heat வந்து left side ல இருந்து right side க்கு transfer ஆக போகுது. So heat வந்து இப்படி transfer ஆகுது from left to right. Okay, and let us assume left side temperature வந்து T1, right side temperature T2, and we know heat வந்து எப்பவுமே high temperature ல இருந்து low temperature க்கு தான் transfer ஆகும். So இது high temperature, அது low temperature, அது assumption. Let us assume T1 is greater than T2. Now மேத்தமெட்டிக்கலாக கேவை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் இந்த ஸ்லாபை, ரெக்டாங்குலர் ஸ்லாபை, த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஸ்லாப், அதாவது T1 மைனஸ் T2, டெம்பரேச்சர் ட்ராப் ஆர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஸ்லாபை வந்து நான் யூனிட் குவான்டிட்டியில் மெயின்டைன் பண்ணுறேன், அதாவது 1 degree Celsius ஆர் 1 Kelvin. ஸோ 1 degree Celsius 1 Kelvinனா ஐம் நாட் சேயிங் T1 1 degree T2 1 degree நான் சொல்லலை. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் 1 degree Celsiusல மெயின்டைன் பண்ணுறேன். வாட் டஸ் இட் மீன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் T1 வந்து சம் 38 degree Celsius, T2 should be 37 degree Celsius. ஓகே, அப்படின்னா என்ன ஆகும்? T1 minus T2, it's going to be 1 degree Celsius, ரைட்? ஸோ அதோட ரெண்டு டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் 1 degree Celsiusல மெயின்டைன் பண்ணுறேன். ஆக்சுவலி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி செல்சியஸும் கெல்வினும் ஒன்று தான். த ரீசன் வெரி சிம்பிள். இப்போ இது T1 இன் டிகிரி செல்சியஸ், ரைட்? அதே T1 இன் கெல்வின்னா என்ன ஆகும்? 38 + 273 கெல்வின். T2 இன் கெல்வின்னா என்ன ஆகும்? 37 + 273 கெல்வின். நவ் சி வாட் இஸ் T2 மைனஸ் T1. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ செல்சியஸ்லேருந்து கெல்வினை கன்வெர்ட் பண்ணால் 273 ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் T1 மைனஸ் T2, ஸோ T1 T2 நான் செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக this 273 will get cancel. ஸோ 38 மைனஸ் 37 வந்து 1 Kelvin. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட குவான்டிட்டி, ஓகே, அதாவது அதோட வேல்யூ மாற போகிறது இல்லை. ஸோ 1 degree Celsiusனாலும் 1 Kelvinனாலும் ஒன்று தான் எப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்போ. பட் 1 degree Celsius 1 Kelvin சேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் T1 1 degree Celsius, T2 1 Kelvin, இது ரெண்டும் சேம் இல்லை, தே ஆர் நாட் சேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெம்பரேச்சரை தனியாக எடுத்து பார்க்கும்போது
இது ரெண்டும் சேம் கிடையாது. ஓகே, யூ நோ த ரீசன், பிகாஸ் செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் இதே நான் வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸாக எடுத்தேன் அப்படின்னா T1 மைனஸ் T2 எடுத்தேன்னா நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 38 மைனஸ் 37 ஒன்று தான், 38 + 273 மைனஸ் 37 + 273 வந்து 1 கெல்வின் தான். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்கும் போது செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னா நான் செல்சியஸில் ரிப்ரசென்ட் பண்ணலாம், கெல்வின்ல ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கீப் அ நோட் ஆஃப் இட். ஓகே, நான் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நான் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வந்து 1 டிகிரி செல்சியஸ் 1 கெல்வின் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் திக்னஸை வந்து 1 மீட்டர் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, அதாவது இந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து 1 மீட்டர் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் ஏரியா, ஓகே, த ஏரியா விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஹீட் ஃப்ளோக்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்லாப் அப்படின்னா ஹீட் ஃப்ளோக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர், அதாவது யூனிட் வேல்யூ. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், திக்னஸ் அண்ட் ஏரியா எல்லாமே நான் யூனிட் வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இஃப் ஐ கீப் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லாபோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 1, அந்த திக்னஸும் 1, கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் 1. இஃப் ஐ குட் மெயின்டைன் திஸ், தென் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த டைமில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி டைரக்ட்லி ஈக்குவல் டு கே. ஓகே, அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரி, இதை நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஃபார்முலாலேருந்தே சொல்லலாம். எப்படி இந்த ஃபார்முலாலேருந்து சொல்லலாம்? யூ குட் சி ரைட், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 1 டிகிரி செல்சியஸ் ஆகிடுது, திக்னஸ் வந்து 1 மீட்டர் ஆகிடுது, இதுவும் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ ஆப்வியஸாக எல்லாமே 1 அப்படின்றனால டினாமினேட்டர் ஃபுல்லாக 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்? இது மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் தான். ஸோ ஜஸ்ட் பி பேஷன்ஸ். ஓகே, ஜஸ்ட் பி பேஷண்ட். ஐ வில் பி கிவிங் யூ த எக்ஸாக்ட் ஃபிசிக்கல் மீனிங் ஆல்சோ. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் என்னது? If I am able to maintain the area which is perpendicular to the heat flow to be 1 meter square and temperature drop as 1 degree Celsius or 1 Kelvin and thickness of the slab to be 1 meter, then the amount of heat transfer, so எவ்வளோ heat transfer நடக்குதோ அந்த டைமில், அந்த கண்டிஷனில் எவ்வளோ heat transfer நடக்குதோ, the amount of heat transfer is equal to thermal conductivity. ஓகே, தமிழில் சொல்லணும்னா temperature drop of 1 degree Celsius, ஏரியா, அதாவது ஏரியா which is perpendicular to the heat transfer 1 meter square and thickness 1 meter வச்சிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் is equal to K. Okay, that is thermal conductivity. So that is mathematical definition. So now இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்லேருந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகி ஃபிசிக்கல் மீனிங் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங்? ஓகே, ஸோ வி வில் சி தட். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் thermal conductivity என்ன? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சி, ஸ்டவ் இருக்குது. ஓகே, ஸோ பர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் யூ ஆர் குக்கிங் சம்திங். இங்கே வந்து வாட்டர்னே வச்சுப்போம். வி வில் ஜஸ்ட் கன்சிடர் தட் இட் இஸ் அ வாட்டர். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் வாட்டர்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு அயன் இல்லைனா ஸ்டீல். ஓகே, வி வில் டேக் ஸ்டீல். ஓகே, ஒரு ஸ்டீல் கரண்டி ஓகே உள்ளே வைக்கிறீங்க. ஓகே, எ ஸ்பூன். ஓகே, அண்ட் தென் சிமிலர்லி ஓகே இதே மாதிரியே ஒரு கண்டெய்னர், and that is also heated, similar type of arrangement for heating it, but now I am keeping a wood spoon. Okay, wood spoon, wood-ஆல மேட் பண்ண ஒரு ஸ்பூன் வைக்கிறேன். ஸோ ரெண்டு எண்ட்லேயும் ஐ எம் ஹோல்டிங் மை ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு எண்ட்லேயும் நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கையில் ஐ எம் ஹேவிங் ஸ்டீல் அண்ட் another கையில் ஐ எம் ஹேவிங் wood. ஓகே, ஸோ ரெண்டுமே இட் வாஸ் in contact with the water which is getting heated, okay, which is getting boiled. Now maybe we will take this is hand 1 and this is hand 2. so எந்த ஹேண்டில் என்னால் டெம்பரேச்சரை ஃபீல் பண்ண முடியும்? where I will be feeling heat first. எங்கே நான் வந்து ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியும்? obviously everyone knows the answer. steel, like the hand which is holding the steel. okay, அங்கே தான் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதாவது நாங்கள் தான் வந்து ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும் சீக்கிரமாக. வுட்டில் என்னால் ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்பேர் டு 1, 2ல் வந்து என்னால் ஹீட் அவ்வளோ சீக்கிரமாக ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆப்வியஸ்லி த ரிசல்ட் ஆஃப் கே, அதாவது thermal conductivity. ஸோ thermal conductivity ஆஃப் திஸ் ஸ்டீல் இஸ் கிரேட்டர் than that of wood. ஸோ வாட் இஸ் மீன் பை thermal conductivity now? Thermal conductivity is nothing but ability of a material to conduct heat or ability of a material to transfer heat. அதாவது
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி. ஸோ கே ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் பர்டிகுலர் ஸ்டீல் ஹேஸ் மோர் கே. ஸோ கே இங்கே ஜாஸ்தி, கே இங்கே கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் கோயிங் டு கண்டக்ட் மோர், திஸ் இஸ் கோயிங் டு கண்டக்ட் லெஸ். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நிறைய நடக்கும், heat transfer இங்கே கம்மியாக நடக்கும். That is simple, right? So heat transfer capacity will be more in case of 1 and heat transfer capacity will be less in case of 2. Okay, so that is the concept. So thermal conductivity represents, what it represents? Capacity, or I could write it in that manner, heat transfer or conducting capacity. So more K, greater the value of K. So greater the value of K, more will be heat transfer capacity. So K of steel ரொம்ப ஜாஸ்தி, அதனால steel வந்து wood-ஓட சீக்கிரமா heat conduct பண்ண முடியும். Okay, so that is the concept. Okay, now there is one more thing called as if you could recollect, there is something called as C. Okay, here we are discussing K. There is something called as C which you would have studied in thermodynamics. What is that C? C is nothing but specific heat. Okay, thermodynamics la C na enna appdin solittu padichirupinga, but maybe if you don't know, let me recollect it, because inga nama vandu thermal conductivity kum ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன ரிலேஷனை பார்க்க போகிறோம். ஓகே, ரிலேஷன் சொல்ல முடியாது, கம்பேரிசன். ஓகே, ஸோ லெட் மீ டேக் சம்திங். அகெயின் நான் வந்து ஒரு வாட்டர் ஒரு பக்கெட்டில், ஓகே, ஸோ லெட் மீ டேக் இட் இஸ் அ பக்கெட். ஓகே, நாட் அ பிளாஸ்டிக் பக்கெட், சம் அதர் மேபி ஸ்டீல் ஆர் பிரான்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ அதில் வந்து வாட்டர் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோ அபவுட் திஸ், மோஸ்ட் ஆஃப் தெம். இந்த காயில் டைப் வாட்டர் ஹீட்டர் almost everyone would have seen, right? I believe so. Coil type water heater, everyone would have seen. Okay, so now what is the use of coil type water heater? It is used to heat. Okay, so like it's used to increase the temperature of the water or whatever the liquid which I'm having. So inga in the water la na coil type water heater vechiruken. So switch on panniten, so it is getting heated. So I will say it like a story. Actually என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நான் குளிக்க போகிறேன். So I just connected a coil type water heater, waiting for it to get heated. Okay, temperature increase ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Okay, so now what happened? See, actually what happened, I didn't let me keep it like this, that will be much better. The water heater வந்து கொஞ்சம் சின்னதுன்னு வெச்சுக்கோங்களேன், consider it is very small. Okay, so yeah. And what happened na, like I was just waiting maybe for 10 minutes, wait பண்ணிட்டு switch off பண்ணிட்டு I just touched it at the top. Okay, top la touch பண்ணும்போது heat like the temperature was very high. So temperature ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றனால fine, I just removed it and I started to take bath. Okay, so I started to take bath, குறஞ்சிச்சு, like I'm just keep on using the water, and once I reach some place here, okay, so once I reach this place, இவ்வளவு water இப்ப காலி. Okay, I used it for bathing. So inga I reached here. So now once inga I reach aanadukku apparama what happened is I started to feel that the water was very cold. So romba jillunu irukka aarambichudhu water. What is this? I was feeling very different. What happened was, initially the temperature was very high. As I keep on taking the water out, the temperature is continuously decreasing. This is because of, this can be much, it can be understood in a much better way by taking this specific heat and K. Understand one thing, both the specific heat and thermal conductivity is a material property. It depends on the material. Now, for water, specific heat is very high, but thermal conductivity is very low. So specific heat romba jaasti, thermal conductivity romba kammi. Specific heat na enna? Specific heat is nothing but representation of heat absorbing capacity. எவ்வளவு அதால முடியுமோ அவ்வளவு heat அதை absorb பண்ணிக்கும். It will absorb it, but it won't transfer. ஏன் இது transfer பண்ணாது? Because K ரொம்ப கம்மி. So water specific heat ரொம்ப ஜாஸ்தி, K ரொம்ப கம்மி.
ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ட் வாஸ் இங்கே நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்த coil type water heater, surrounding water, okay, surrounding water செமையாக ஹீட் ஆயிடுச்சு. Okay, the surrounding water has been heated, like the temperature was increased much, temperature ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அதால் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பிகாஸ் தெர்மல் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மி. தெர்மல் கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தெர்மல் கனெக்டிவிட்டி கம்மின்றனால ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ இங்கே பாட்டம் சைடில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி. Okay, so temperature was very low here and temperature was very high here. Now, so that is the concept of C and K. C is nothing but heat absorbing capacity. K is nothing but heat transfer capacity. So, simply specific heat is the representation of heat absorbing or heat storing. It will absorb it and it will store it, but it won't transfer it. Okay, and thermal conductivity is the ability of the material to transfer heat. Okay, it will transfer fastly, but it won't store. For example, iron. Okay, so iron is a material. Iron வந்து it has more thermal conductivity, but very less specific heat. Okay, so iron-ஆல store பண்ண முடியாது, but it can transfer fast. Water has very high specific heat. அதாவது heat absorbing capacity ரொம்ப ஜாஸ்தி. So எல்லாத்தையும் absorb பண்ணி store பண்ணிக்கும். But it won't transfer, it will transfer very slowly because thermal conductivity romba kammi. This is the concept. Okay, let me finally recollect that. Specific heat is nothing but heat absorption capacity, the ability of the material to absorb and store heat. Okay, and thermal conductivity na enna? Thermal conductivity is nothing but the ability of the material to transfer heat. So எவ்வளோ சீக்கிரமாக ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்றது தான் thermal conductivity. எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அதிகமாக ஹீட் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து specific heat.